ஐயப்பன் பற்றி வரும் வரலாற்றில் மாளிகைப்புறத்து அம்மன் மஞ்சள் மாதா என்று அழைக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வம் பற்றி கூறப்படுகிறது. 2 விதமான கதைகள் சொல்லப்படுகிறது. முதல் கதை, மகரிஷி என்ற அரக்கியை அழிக்கவே ஐயப்பன் அவதரித்தார். தாய்க்காக புலிப்பாலை எடுக்க காட்டிற்கு சென்ற போது மகிழ்ச்சியை ஐயப்பன் வதம் செய்கிறார். அப்போது அரக்கி அழிந்து ஒரு பெண் தேவதை தோன்றுகிறாள். அவள் பெயர் லீலாவதி. லீலாவதி ஐயப்பனை நோக்கி, உங்களால் சாப விமோச்சனம் அடைந்தேன், தாங்களே என்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று கேட்டாள். ஐயப்பனோ, நான் பிரம்மச்சாரியாகவே இருப்பேன் என்று சத்தியம் செய்துள்ளேன் என்று கூறி, நான் என் கோவிலுக்கு அருகிலேயே உன்னை பிரதிஷ்டை செய்கிறேன் என்கின்றார். மலைக்கு வரும் பக்தர்களுக்கு மஞ்சள் மாதாவாக அருள் பாலித்து வர வேண்டும் என்று ஒரு பக்தன் கூட வராமல் இருக்கிறாரோ அப்போது திருமணத்தை பற்றி பார்க்கலாம் என்று கூறியதாக ஒரு கதையும் உண்டு. பந்தல மகாராஜன் மாளிகைப்புறத்தில் வைத்து வழிபாடு செய்த அம்மன் என்பதால் அந்த அம்மன் மாளிகைப்புறத்து அம்மன் என்று அழைக்கப்படுவதாகவும், ஐயப்பன் பந்தல அரண்மனையில் இருந்தபோது இந்த அம்மனை தான் வணங்கி வழிபாடு செய்ததாகவும் கூறப்படுகிறது. ஐயப்பன் கோவிலில் இடது புறத்தில் மாளிகைப்புறத்து அம்மனை பிரதிஷ்டை செய்தனர். எந்த கதையாக இருந்தாலும் சரி, மஞ்சள் மாதாவாக இருக்கும் அம்மன் திருமணமாகாதவர்கள் மஞ்சள் பொடி தூவி தேங்காய் உருட்டி வழிபாடு செய்தால் அவர்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அம்மனாக இருந்து அருள் பாலித்து வருகிறாள். திருமணம் ஆகாதவர்கள் இந்த அம்மனை வேண்டி துணிகள் எடுத்து வைத்து வழிபாடு செய்கின்றனர்.